என்னப்பா ராசா குழப்பற? ராகுல் காந்தியின் பரிதாபங்கள். சாம் பிட்டாரோவே பரவாயில்லை என்று நினைக்கும் அளவுக்கு ராகுல் காந்தி தினம் தினம் ஒரு கருத்தை சொல்லி குழப்புறாரு. சாம் பிட்டாரோ ஏதாவது கருத்து சொல்லிவிடுவார் என்று பயப்படுவதை விட ராகுல் காந்தி என்ன அதை பற்றி உளரப் போகிறாரோ என்ற பயம்தான் அதிகமாக இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு. இப்படிதான் ஜார்க்கண்டில் ஒரு பிரச்சாரத்தில் பேச ஆரம்பித்தார் ராகுல். திமுக எப்படி குடும்ப தலைவிகளுக்கு மாதா மாதம் 1000 ரூபாய் தருகிறோம் என்று ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றியதோ அதே போல காங்கிரசின் ஆசை வார்த்தை திட்டமான ஏழை பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் திட்டத்தை பற்றி ராகுல் காந்தி பேச ஆரம்பிக்கிறாரு. ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருந்தது, ஆனால் ஃபினிஷிங் தான் மொத்தமாக என்டையராக சொதப்பிடுச்சு. நம்முடைய குடும்பத்தில் ஆண்களும் பெண்களும் இப்போது சரிசமமாக உழைக்கிறார்கள். வீட்டுக்கு வந்த பிறகும் பெண்கள் அதிக நேரம் உழைக்கிறார்கள் என்று பெண்களின் பெருமையை பேசி நன்றாக தான் ஆரம்பித்தார் ராகுல். அதனால்தான் பெண்களுக்கு 1 லட்சம் கொடுக்க போகிறோம் என்று சொன்னவுடன் அனைவரும் சந்தோஷமாக கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க. அப்பாடா, நம்ம தலைவன் உருப்படியாக பேச ஆரம்பிச்சிட்டாருடா என்ற திருப்தி அங்கிருந்த காங்கிரஸ் தொண்டர்களின் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. அடுத்த வரியிலேயே, ஆனாலும் எனக்கு நன்றாகவே தெரியும், நாங்கள் பெண்களின் பேங்க் அக்கவுண்டில் 1 லட்சம் போட்டால் அதை ஆண்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதுவும் பெண்களுக்கு அழுத்தம் கொடுக்கும். அந்த பணத்திலிருந்து கொஞ்சம் ஆண்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று கூறினார். எஸ் சார், உங்களுக்கு பெண்ணின் பெருமையை பேசணும்னா அப்படியே பேசிட்டு போக வேண்டியது தானே. இதில் என்ன ஆண்களை வம்புக்கு இழுக்கிறீங்க? முதல்ல உங்கள் கான்செப்டே தப்பு. பெண்கள் முன்னேற்றத்துக்காக பணம் போடுவார்களாம், ஆனால் அதை ஆண்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியுமாம். அப்புறம் எதுக்கு ராசா பணம் போடுறீங்க? அதை அறிவிக்கும் போதே காங்கிரஸுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது இது 1ஆம் நம்பர் டுபாக்கூர் திட்டம் என்று. ஆனாலும் அதை மூடி மறைத்து இவ்வளவு நாள் ஒப்பேற்றி கொண்டிருக்காங்க. இன்று அதை பெருமைப்படுத்துவதாக நினைத்து ராகுல் காந்தி போட்டு கண்டிப்பாக தரையில் உடைத்து விட்டார். உண்மையில் ஏழை மக்களை வறுமையிலிருந்து உயர்த்த பாடுபடுவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். அவர் ஒன்றும் நேரடியாக வங்கி கணக்கில் 1 லட்சம் ரூபாய் பணத்தை போட்டு அவர்களை லட்சாதிபதியாக்கிவிடவில்லை. மாறாக அவர்களாகவே தங்களுடைய உழைப்பின் மூலம் லட்ச ரூபாயை சம்பாதிக்கும் வழிமுறைகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இதுதான் ஒரு தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தலைவனுக்கும் பதவி வெறியில் உள்ள தலைவனுக்கும் உள்ள வித்தியாசம். எப்படியாவது மக்களை முன்னேற்றிவிட வேண்டும் என்று நினைக்கும் தலைவன் நீண்ட காலம் பலன் அளிக்கக்கூடிய தொலைநோக்கு திட்டங்களை தான் தேர்ந்தெடுப்பார். எப்படியாவது பதவியை கைப்பற்றிவிட வேண்டும் என்ற வெறியில் இருக்கும் தலைவன் இப்படி குறுகிய கால ஆசைகளை காண்பித்து தூண்டிவிட்டு மக்களை தொடர்ந்து ஏமாற்றுவார்.